ஆஹா, அடுத்த ஆடு வந்து சௌந்தர்யாவா? சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. ஆனால் சௌந்தர்யாவை கேட்கறதுல தப்பு இல்லை. இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசியிருக்கிறாங்க சௌந்தர்யா. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த ப்ரோமோ பற்றி பேசுறதுக்கே நமக்கு நிறையா இருக்குதுங்க. ப்ரோமோ பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ராயன் கிட்டையும் அன்ஷிதா கிட்டையும் இந்த ஹவுஸ் ஸ்வாப்பிங் பற்றி கேட்குறாரு. ஸோ அதில் இந்த வாரத்தில் கேர்ள்ஸ் டீமில் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, கேர்ள்ஸ் வந்து எந்த மாதிரி எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க, உங்கள் டாஸ்க்லலாம் உங்களை வந்து முன்னுரிமை கொடுத்தாங்களா, ஸோ அந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக ராயன் வந்து பேசுகிறாரு. ஸோ இல்லை சார், அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிது. இன்னொரு விஷயம், அவர் வந்து முழிக்கிறாரு லைட்டாக பேசுறதுக்கு. அப்போ வந்து சௌந்தர்யா பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களை நம்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து இவர் சொல்கிறார், அப்படியே என்னை வந்து நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல விஜய் சேதுபதிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. நம்ம அவர்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம், நடுவில் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை எழுப்பி நிப்பாட்டி, நீங்கள் சொல்லுங்க ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கேட்குறாரு. சௌந்தர்யா மொக்க பண்ணி உட்கார வச்சிட்டார். நெக்ஸ்ட் ராயனை எழுப்பி, இனிமே வந்து உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் நான் ராயனா சௌந்தர்யா கிட்ட கேட்டுக்கவா, ஏன் சார் இப்படி பண்றீங்க, அப்புறம் எப்படி அப்படி இப்படின்ற இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ட்ரிகர் ஆயிட்டார். எதனால ட்ரிகர் ஆகிறாரு? இன்டர்ஃபயர் பண்ணி சௌந்தர்யா பேசுறாங்க அப்படின்றதுனால ட்ரிகர் ஆகுறாரு. ஆக்சுவலாக வெளியில இருந்து பார்த்தா இதை ப்ரோமோவாக காட்டுற அளவுக்கு அவ்வளோ சீரியஸான மேட்டரானா இல்லை. இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஒரு வான் பண்ணி விட்டுருக்கலாம். இதை ப்ரோமோவாக காட்டி இதை ஒரு விஷயமா வந்து எடுத்து இதில் இருந்து சௌந்தர்யாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள். பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுறாராம் இன்னைக்கு சௌந்தர்யாவை. எதை வச்சு ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இவர் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னார் இல்லையா, ராயன் வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பாரு, உன்னுடைய முகபாவனைகள் எல்லாமே ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ நேரத்துக்கு ஏற்றப்ப ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மாத்துற, அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஸோ அதையும் இன்னைக்கு சேர்த்தே சௌந்தர்யா வச்சு திட்டுறாராம். அதை எதோட சேர்த்து வச்சு பேசுறாரு அப்படின்னா, சாச்சனாவை பாராட்டி சௌந்தர்யாவை திட்டுறாரு. சாச்சனா வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்க, முதல்ல நீங்க வந்து மரியாதையா நடந்துக்கிறீங்களா, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க இஷ்டத்துக்குன்னு வந்து ஃபேஸை மாற்றி மாற்றி நீங்கள் பேசுவீங்க, உங்ககிட்ட மற்றவங்களாம் ரெஸ்பெக்டாக பேசணுமா அப்படின்ற மாதிரி வச்சு கிளின்னு கிளிக்கிறாராம். ஸோ இதுதான் ப்ரோமோவில் காட்டுறாங்க அப்படின்னா, இன்றைக்கும் நமக்கு தெரிஞ்சு போச்சு எபிசோடில் ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன், விஜய் சேதுபதி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க குறுக்கில் வந்து ஒரு மாதிரி பேசுறது இவருக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கே நீங்கள் ட்ரிகர் ஆகுறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து சில விஷயங்களில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒன்று பண்ணி அதன் மூலமாக ட்ரிகர் ஆகி அவங்க ஒரு விஷயத்தை பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி தவறாக போகும்? நீங்கள் பண்ணால் ஓகே, கண்டஸ்டன்ஸ் அதே பண்ணால் அது தப்புன்னு சொல்லி பேசுறதுக்குள்ள எந்த விதத்தில் இது நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துக்கு நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்களே, இந்த வாரத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ சௌந்தர்யாவே எடுத்துக்கிட்டோம்னா, சௌந்தர்யா இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க வந்து சில விஷயங்கள் பிஹேவியர் சரியில்லை, அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம். அதில் ஒத்துக்காமல் இருக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. சௌந்தர்யா பேசின இடங்கள் மாற்றி மாற்றி பேசுறது, ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறது, கொஞ்சம் ரூடாக தான் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இது மட்டும்தான் நடந்துச்சா? இன்னைக்கு உங்களோட டார்கெட் ஒன்று ஜாக்லின், ஒன்று சௌந்தர்யாவா? மூணாவது ப்ரோமோ என்னவா இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சாச்சனாவை பாராட்டுற ப்ரோமோவாக தான் இருக்கும். எதுக்கு சாச்சனாவை பாராட்ட போறாருன்றதையும் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த வாரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் இந்த சின்ன விஷயத்தை எடுத்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. என்னதான் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிரச்சனை? ஒருவேளை அவர் ஷோ பார்க்காததுனால அதெல்லாம் அவர் பேசலையா, இல்லை அங்கே வந்து பிபி டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்களா? விஷால்னு ஒரு தருதலை இருக்கான், அந்த தருதலை இந்த வாரத்தில் என்னெல்லாம் பண்ணால், கிச்சன் இன்சார்ஜாக இருந்துக்கிட்டு அந்த முட்டை போடுற ஒரு விஷயம், இதே சௌந்தர்யாவை கோழி மாதிரி ஆக்ட் பண்ணி முட்டை போடுங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், அவங்க நகர்ந்து போகும்போது அந்த இடத்துல இருந்து நான் முட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னதாக இருக்கட்டும், இது எவ்வளோ கேவலமான டபுள் மீனிங் இது. இதை பற்றிலாம் பேச மாட்டாரா? நைட் இதே சௌந்தர்யாவை வச்சு ஜெஃப்ரியாக இருக்கட்டும், விஜய் விஷலாக இருக்கட்டும், அவ்வளவு மாக்கிங் பண்ணுறாங்க. ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்க? அவங்க வாய்ஸ் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அவங்க வாய்ஸை வச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு நேற்று கூட சொன்னாங்க. ஸ்கூல் டேஸில் நான் நிறையா புள்ளி ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாங்க. ஸ்கூல் டேஸில் அவங்க வந்து புள்ளி ஃபேஸ் பண்ணதை அதுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து நிறைய புள்ளியை ஃபேஸ் பண்ணுறாங்களே, இது வரைக்கும் அவங்க மூஞ்சி முன்னாடி அது நடக்கலை, அது வரைக்கும் ஓகே. ஆனால் பின்னாடி
ஒரு கும்பல் சேர்ந்து அவங்கள வந்து கலாய்க்குது. பாய்ஸ் டீமில் விஷாலாக இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும், மாரல்னு பேசக்கூடிய தீபக்கு வேடிக்கை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாரு. தீபக்குக்காக நீங்கள் வந்து ஜாக்லினை கேட்டிங்களே, ஏன் சௌந்தர்யாவுக்காக நீங்கள் விஷாலை கேட்க மாட்டீங்க? இப்போ வெளியில் எல்லாரும் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, கேர்ள்ஸ் டீமுக்கு சொம்படிக்கிறாரு. கிடையாது, 2 டீம்லையுமே சிலருக்கு மட்டும்தான் அவர் சொம்படிக்கிறாரு. உதாரணத்துக்கு கேர்ள்ஸ் டீமில் சாச்சனாவுக்கு பயங்கரமான சொம்பு, இந்த சைடு பாய்ஸ் டீமில் தீபக்குக்கு சொம்படிக்கிறாரு, விஷாலுக்கு சொம்படிக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக ஒரு டீமுக்குன்னு அவர் சப்போர்ட் பண்ணல, பர்சன் தான், ஒரு பர்சனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படித்தான் இந்த ப்ரோமோவில் வந்து சௌந்தர்யா வச்சு செய்கிறீங்க. ஓகே, விஷால் சார் அவன் பண்ணுறதெல்லாம் அருவருப்பாக இருக்குது சார். மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க சார், விஷாலை பற்றி பேசுங்க, கேளுங்க. போன வாரம் நீங்கள் அப்படியே கண்டு காணாமல் விட்டதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாரம் மறுபடியும் விஷால் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்போ உங்களுடைய ஷோவில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் சாச்சனாவை யாருன்னா எதனா சொல்லிட்டா மட்டும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. சாச்சனாவை வந்து நீங்கள் காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுனால நீங்கள் சௌந்தர்யாவை வச்சு கிளிக்கிறீங்க. சாச்சனா முதல்ல மரியாதையாக பேசுதா மற்றவங்க கிட்ட, எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி தான். அந்த பொண்ணு வந்து கோவப்படும் போது எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிடுது, மற்ற நேரங்களில் அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிடுது. பிக் பாஸ் போட்ட ரூல்ஸை மதிக்காமல் நடக்குது. இதை எதையுமே கேட்க மாட்டீங்களே. சௌந்தர்யா மேலே தப்பு இருக்குது, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம். இதையும் ஏன் கேட்க மாட்டீங்க? ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு சின்ன விஷயம். ரயன் பேசும்போது சௌந்தர்யா பின்னாடி இருந்து பேசுகிறாங்க, அதை கேட்டு வாங்கி ரயன் பேசுகிறாரு, அது தப்பு. ஓகே, நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயம், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு ஹோஸ்ட் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது தப்பு தான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணுறாரு. நேற்று ஆனந்தி வந்து சும்மா அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க. நல்லா தான் இருக்குது, அதை வந்து நம்ம தப்பு சொல்லலை. ஆனால் பேச வேண்டிய மேஜரான இஷ்யூஸை பேசாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி இன்சிடெண்ட்டை நீங்கள் பேசி அதை பெருசாக்கி ப்ரோமோ கண்டென்ட்டாக மாற்றி இதை அப்படியே டைல்யூட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இதே சௌந்தர்யாவுக்கு பதிலாக அந்த இடத்துல சாச்சனா அந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்து, இல்லை சாச்சனம் அந்த மாதிரி மாக்கிங் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா, ஏன் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா, இந்த காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சாச்சனா சொன்னதை நடிப்புன்னு சொல்லி சத்யாவும் ரஞ்சித்தும் பேசியிருப்பாங்க. சின்ன விஷயம் தான் அது. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி ஆக்ட் பண்ணிச்சு, காலே உடஞ்சிருச்சுன்ற லெவலுக்கு ஆக்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே குடுகுடுன்னு ஓடும்போது பார்க்குற எல்லாருக்கும் சந்தேகம் தான் வரும். அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணி சாச்சனா வந்து பேச வச்சு, நான் மாத்திரை போடுறேன்னு அந்த பொண்ணு சொல்ல வச்சு அதை கொண்டு போய் கன்வே பண்ணுறீங்க சத்யா கிட்டேயும் ரஞ்சித் கிட்டேயும். அவங்க வந்து பெயின் கில்லர் போடுறாங்களாம், இப்போ உங்களுக்கு டவுட் கிளியரான்னு சொல்லிட்டு கன்வே பண்ணுறீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மேட்ரு நடக்குது, ஃபிசிக்கலாக ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பெண்கள் அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்கிறீங்களா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இந்த 2வது ப்ரோமோ ஒரு மேட்ரே இல்லைங்க ஆக்சுவலாக, ஆனால் அதுக்கு ஒரு ப்ரோமோங்க. விஷாலை நல்லா காப்பாற்றுறீங்க, தீபக்கை நல்லா காப்பாற்றுறீங்க, தீபக் ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேச மாட்டீங்க, சாச்சனா ஒரு வார்த்தையும் பேச மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களாம் ஒழுங்காக நடந்துக்கணும். இவர் மெயினாக வந்து இந்த ஷோவில் வந்து யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாரு பாருங்களேன். முத்துக்குமரன், இந்த சைடு ஜெஃப்ரி, கேர்ள்ஸ் சைடில் ஜாக்லின், சௌந்தர்யா, இந்த 4 பேரை தாண்டி இது வரைக்கும் இவர் யாரை பற்றி பேசியிருக்கிறாரு? ஒன்றுமே கிடையாது. ஸோ மறுபடியும் வந்து இவர் கேர்ள்ஸ் டீமுக்குலாம் சொம்பு இல்லை, 2 டீம்லையுமே பர்டிகுலர் பர்சனுடைய சொம்பு. சாச்சனாவுக்கு சொம்பு, தீபக்குக்கு சொம்பு, விஷாலுக்கு பயங்கரமான சொம்பு. ஸோ இந்த 2வது ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து சௌந்தர்யாவுக்கு தேவை தான். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.